கவிதைகள் வாயிலா கருத்துக்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். எவ்வளவு துறையில சொல்லியிருக்காரு பாருங்க. கொஞ்ச நாளா பார்த்துட்டு வரோம். குழந்தைகள் வளர்ப்பு, கல்வி, மொழி, அரசியல், பொருளாதாரம் எந்த துறையில சொல்லல சொல்லுங்க. எல்லா துறைகள்லயும் ஆழ்ந்த கருத்துக்கள குடுக்குறார். நமக்கு தெரியாத விஷயங்கள் நெறைய இருக்கு. எவ்வளவோ கத்துக்கிறோம். நமக்கு தேவையா இருக்கு, குடும்பத்துக்கு தேவையா இருக்கு. அப்புறம் தான் சமுதாயம், அதுக்கப்புறம் உலகம் அப்படின்னு. ஆனா மகரிஷி தனி மனிதன்லேருந்தும் பார்த்திருக்கார். அப்புறம் உலகளாவியும் பார்த்திருக்கார். அதனால தான் ஒரு மகானா இருந்துகிட்டு, அவருடைய காலத்துக்கு அப்புறமும் நமக்கு எல்லாருக்கும் வழி காமிச்சிட்டு இருக்கார். இன்றைக்கு உணவு பற்றி பார்க்க போறோம். திருவள்ளுவர் காலத்திலேருந்து அத பத்தி சொல்லியிருக்காங்க. உணவுனா எதுக்கு அது தேவை? அத எப்படி சாப்பிடணும்? என்ன மாரி உணவு சாப்பிடணும்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. "தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்" அப்படின்னு ஒரு வேகத்தோட அடிப்படை தேவை உணவு. அது இல்லாம எந்த உயிரினமும் வாழ முடியாது. அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டு எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. பாரதியாரும் சொல்லியிருக்காங்க. மகரிஷி நமக்கு நல்லா விளக்குறாங்க. அடிப்படை தேவைகள் 3. பசி, தாகம், அப்புறம் இருக்க இடம், உடுக்க உடை, அப்புறம் கழிவுப் பொருட்களின் உந்து வேகம். அதற்கு வேண்டிய சௌகரியங்கள். அப்போ முதல் அடிப்படை தேவை உணவு தான். அந்தந்த வேளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட உணவு இல்லாம இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம ஆன்மீகத்த பத்தி பேசினாக்கா, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் எல்லா உலகம் முழுக்க அடிப்படை தேவை இந்த உணவுங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லணும். இப்ப வந்திருக்கிற போப் அவர் கூட சொல்றாரு. எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு இருக்கு. ஆனா பகிர்ந்து கொள்ளும் தன்மை தான் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதே தான் மகரிஷி சொல்றாரு. இங்க வந்து பொருள் வறுமைய விட அறிவு வறுமை தான் உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உணவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனா அத எதுக்கு நம்ம வந்து சாப்பிடுறோம் அப்படிங்கிறதுக்கு அழகா ஒரு கவிதைய குடுக்குறாரு. அதுல மக்கள் எவ்வளவு வித்தியாசப்படுறாங்க பாருங்க. "இருப்பது நாம் புசிப்பதற்கே" என்பார்கள் பாமரர்கள். "இருப்பதற்கே புசிக்கின்றோம்" என்பார் ஆராய்ச்சியுள்ளோர். "இருப்பதனால் புசிக்கின்றோம்" என்பார்கள் முடிவறிந்தோர். "இருப்பது ஏன், புசிப்பது ஏன்" எனும் கேள்விக்கு இவை பதில்கள். அப்ப உணவு எதுக்கு? சாதாரண மக்கள்லாம் வாழறதே நம்ப சாப்பிடறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆராய்ச்சியில இருக்கிறவங்க இருப்பதற்காக நம்ம சாப்பிடுறோம். ஆனா உணர்ந்தவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இருப்பதனால் புசிக்கின்றோம்." என்ன வார்த்தையில இவ்ளோ அர்த்தம் வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ உணவுங்கிறது முக்கியம். ஆனா அதுதான் வாழ்க்கை இல்ல. அப்புறம் அந்த உணவ வந்து நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, அதுக்கு திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே குடுத்திருக்காரு. "அற்றால் அளவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றார் நெடிதுய்க்குமாறு." முன்னால சாப்பிட்ட உணவு செரித்த பிறகு அளவோடு நல்ல உணவை அறிந்து உண்பதே உடம்பின வந்து நீண்ட காலத்துக்கு நம்ம வாழ வைக்கும் வழியாகும்னு சொல்றாரு. அற்றால் அளவறிந்து உண்க. மகரிஷி அவர்களும் அதான் சொல்றாங்க. 5ல் அளவு முறையில முதல்ல உணவு தான். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். அதுல முதல்ல உணவு தான் சொல்றாரு. அதே மாரி தான் திருவள்ளுவரும் அந்த காலத்திலேயே இத பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ உணவுங்கிறது நமக்கு அளவோடு சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எந்த மாரி உணவ சாப்பிடணும்? அப்படிங்கிறதுக்கு அதுக்கு மகரிஷி குடுக்குறார். மனித உடல், உள்ளம் இவை அமைப்பை நோக்கி மரக்கறிகள், நஞ்சை புஞ்சை தானியங்கள், தனி சிறப்பாம் இரத்தத்திற்கு உகந்த நல்ல சக்தி தரும் முட்டை, பால், தயிர், நெய்,
மற்றும் இனிப்பு முதல் அறுசுவைகள், ரசாயனங்கள் இயன்ற மட்டும் நாட்டு வெப்பத்தட்பம் ஒக்க கனி, கீரை இவற்றை உணவாகக் கொள்வார். கண்டிப்பாய் மாமிசத்தை எவரும் உண்ணார். அப்படின்னு உலக சமாதானம் இதுல சொல்லியிருக்காரு. அப்போ மாமிச உணவு வேண்டாம். இன்னொரு உயிரை கொன்று நமக்கு உணவாக அதை எடுத்துக்கொள்வதுங்கிறது, அது ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொல்றாரு. ஆனா, அந்த மாரி உணவு சாப்பிடும் முறை ஏன் வந்ததுங்கிறதுக்கு காரணத்த குடுக்குறாரு. அப்போ மக்கள் குழு குழுவா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்ன கிடைச்சதோ அத வச்சு அந்த உணவு முறை வந்துச்சு. ஆனா, இப்போ அது தேவையில்ல. அதுக்கப்புறம் நமக்காக தான் அவங்க அந்த உயிர கொல்றாங்க. அப்ப அந்த பதிவு நமக்கும் வரும். கொல்றவங்கள விட யாருக்காக அவங்க கொல்றாங்களோ அவங்களுக்கு வரும். அதனால இப்போ அந்த மாரி உணவு தேவையில்லை. தாவர உணவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறிக்கொள்ளலாம். அப்படின்னு அந்த கருத்த குடுக்குறார். சரி. இப்ப இந்த அளவுக்கு உணவு நமக்கு கிடைக்குது. அப்போ இத எப்படி நாம சாப்பிடணும்? எல்லா விதமான உணவும் சாப்பிடலாங்கிறார். காய்கறிகள் அதுல ரொம்ப முக்கியம். பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள், நஞ்சை புஞ்சை தானியங்கள் அப்படின்னு சொல்றாரு. முட்டை, அது கூட முட்டை குஞ்சு பொரிக்கும் முட்டை வேண்டாம். அது மாரி இல்லாத முட்டை சாப்பிடுங்க அப்டின்ட்டு அப்ப சொன்னார். ஆனா மகரிஷி அவர் முட்டை சாப்பிட்டது பாரு தெரியல. எந்த ஒரு பிஸ்கெட்டோ எதுவா இருந்தாலும் முட்டை கலக்காத அந்த மாரி உணவ தான் அவங்களுக்கு வாங்கிட்டு குடுத்துருக்காங்க. சாப்ட்டுருக்காரு மகரிஷி. நம்ம பார்த்துருக்கோம். போக போக அது கூட தேவையில்ல. 1955ல முட்டை சாப்பிடலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் அது கூட தேவையில்லை அப்டின்ட்டு சொல்லியிருக்காரு. சரி. அப்புறம் இன்னொன்னு சொல்றார். அந்தந்த நாட்டு வெட்பத்தட்பம் ஒக்க நம்ம உணவை உட்கொள்ள வேண்டும். அங்கங்க என்ன விளையுதோ, அதுக்கேத்த மாரி உணவை உட்கொள்ள வேண்டும். அப்டின்ட்டு சொல்றாரு. அப்போ இங்க ஆனா இவர் ஒரு டைம் டேபிள குடுத்திருக்காரு. இந்த உணவு இந்த மாரி சாப்பிடலாம். அப்டின்ட்டு குடுத்திருக்காரு. காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு எங்கும் ஒக்கும். அத போடுறாரு பாருங்க. எங்கும் ஒக்கும். எந்த இடத்துக்கும் இது பொருந்தும். அப்டின்ட்டு சொல்றாரு. வேலை முடிந்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறி வகையோடு அரிசி சாதம். மாலையிலே காய்கறிகள் கோதுமையின் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும். பாலை தனியாய் காய்ச்சி இனிப்பு கூட்டி பருகிடலாம். டீ, காபி தேவையில்லை. அப்படின்ட்டு சொல்றார். இப்ப காலையிலே புஞ்சை தானியத்தால் ஆன கஞ்சி ஒன்று தேங்காயோடு எங்கும் ஒக்கும். அப்ப எந்த இடத்துல வேணும்னாலும் இந்த ராகி கஞ்சி அந்த மாரி இதெல்லாம் சாப்பிடலாம். கம்பு, கேழ்வரகு அந்த மாரி புஞ்சை தானியங்கள் அது இருக்கிறத சாப்பிடலாம். அப்படின்னு சொல்றார். இது எந்த இடத்துக்கும் ஒத்து போகும் அப்படிங்கிறார். அப்ப எங்கெங்க நாம வாழுறோமோ, அந்தந்த இடத்துல நமக்கு இந்த மாரி தானியங்கள் என்ன கிடைக்குதோ, அத வச்சு கஞ்சி குடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றார். ஏன்னா, காலையில நம்ம பொங்கலோ, இல்ல ரொம்ப ஹெவியா பூரி, உருளைக்கிழங்கு இப்படிலாம் டிஃபன் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. நாக்குக்கு சுவை குடுக்குதுன்னு. அவர் அறுசுவை உணவு சாப்பிடணுங்கிறார். ஆனா எப்ப சாப்பிடணுங்கிறத அதையும் குறிப்பிடுறார். இப்ப பார்த்தோம்னா, காலையில கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. அது பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, காலேஜ்ல போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, மந்தம் தான் வரும். தூக்கம் வரும். அப்ப காலையில கஞ்சிங்கிறது நமக்கு அது எனர்ஜியும் குடுக்குது, உடல் சக்தியும் குடுக்குது, அதோட பசியையும் போக்குது, உடலுக்கும் நல்லதா இருக்கு. அதனால தான் காலையில கஞ்சி பரவால்ல அப்டின்ட்டு சொல்றாரு. அப்புறம் மதியம் அரிசி சாதம், அதுக்கப்புறம் காய்கறி வகைகள். ஆனா முதல்லயே என்ன சொன்னாரு? வெட்ப-தட்பம் ஒக்க அதுக்கேத்த மாரி சாப்பிடணுங்கிறாரு. இப்ப குளிர் பிரதேசத்துலலாம், அங்க உடம்புக்கு சூடு குடுக்கணும்னா, டெல்லி மாரி இருக்கிற இடத்துலலாம், நமக்கு மதியம் அரிசி சாப்பாடு பரவால்ல. அப்பவும் ரொட்டி சாப்பிட்டா தான் அந்த குளிர தாங்கிக்க முடியும். சோ கொஞ்சம் 2, 3 ரொட்டி சாப்பிட்டுட்டு, அப்புறம் சாதமும் சாப்பிடுவாங்க. அரிசி சாதமும் சாப்பிடுவாங்க. இல்ல அங்க அரிசியோட வெரைட்டியே வேற. பாஸ்மதி அரிசி அப்படிங்கும்போது, அதுல இன்னும் கொஞ்சம் ஆற்றல் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் அத சாப்பிடும்போது ஹெவியா கூட இருக்கும். நம்ப இங்க பொன்னி அரிசி சாப்பிடுற மாரி அந்த இது இருக்காது. பொன்னி அரிசி சாப்பிடும்போது லைட்டா இருக்கும்.
நம்ம வந்து பாஸ்மதி அரிசி சாப்பிடும்போது நல்ல அப்படியே ஹெவியா இருக்கும் சாப்பாடே. வயிறு ரொம்பி இருக்கும். அப்போ அந்த இடத்துல விளையிற அரிசிய மதியம் உணவுக்கு அரிசி சாதம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் மாலை வேளையிலே இரவு கூட சொல்லல மாலைங்கிறார். அப்ப கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுறது நல்லது. அப்ப என்ன சொல்றார்? காய்கறிகள், கோதுமை மா கொண்டு தயாரிக்கும் உணவு போதும் அப்படிங்கிறார். ஆனா இது வந்து எல்லா இடத்துக்கும் ஒக்கும் அப்படின்ட்டு சொல்லல. அப்ப நம்ப வந்து இப்போ இந்த ஊர்ல சென்னையில அந்த மாரிலாம் இருக்கோம்னா, இந்த ஊரு வெப்பநிலைக்கு ஏத்த மாரி நம்ம இரவு உணவ சாப்பிடலாம். அதே வந்து குளிர் பிரதேசங்கள் அங்க இருக்கும்பொழுது, அங்க என்ன விளையுதோ இப்ப இங்கெல்லாம் கோதுமை விளையல. சென்னையிலலாம் விளையல. தமிழ்நாட்டுலலாம் விளையல. அப்போ வந்து இங்க கோதுமை சாப்பிடணும்னா, அது கூட அந்தந்த வயதுக்கு ஒத்த மாதிரி, நம்மளுடைய உடம்புக்கு ஒத்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடணும். அதுதான் சொல்றேன். அப்போ மாலையில உணவு. அதனால மாலையிலன்னு குடுக்குறாரு. நீங்க இரவு வந்து நல்ல வந்து ஆலு பராண்டா, அப்புறம் வந்து பரோட்டா அப்படின்னு ஒரு 9:30 மணிக்கு சாப்பிட்டோம்னா, அடுத்த நாள் எழுந்துக்கிறதுக்கே சோம்பேறித்தனமா இருக்கும். ஜீரணம் ஆகாது. ஏன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணும் வேலையே கிடையாது. சாப்பிட்டுட்டு நேரா தூங்க போறோம். அதனால தான் மாலையிலன்னு குடுக்குறாரு. அப்போ சீக்கிரமே ஒரு 6 மணிக்கு அந்த மாரி நம்ம சாப்பிட்டோம்னா, கோதுமை உணவு சாப்பிட்டா அப்போ நல்லது. நாங்க கூட சின்ன வயசுல காலையில கோதுமை கஞ்சி தான் குடுத்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. நல்லா இருக்கும். வயிறும் ரொம்பி இருக்கும். உடலுக்கும் ஆற்றல் கிடைக்கும். அங்க பள்ளிக்கூடத்திலயும் தூங்க மாட்டோம். ஆசிரியர்கள் சொல்றத நல்லா கவனிச்சு படிக்கிற அந்த இதுவும் உண்டு. ஆனா எப்ப அந்த ஹெவி டிஃபன்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். தூக்கம் வரும். பொங்கல் மாரியெல்லாம் சாப்பிட்டோம்னா தூக்கம் வரும். அதனால அழகா ஒரு 1955ல இந்த மாரி ஒரு உணவு விவரம் குடுத்திருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? ஆகாரம்ங்கிற இடத்துல அவங்கவங்க அந்த நாட்டு வெப்பத்தட்பம் ஒக்க இல்ல இதெல்லாம் வந்து உணவா நீங்க சாப்பிடலாம். இப்ப நம்ம ஊர்ல வந்து நெய் வந்து நல்லது. உடம்பு சூட்ட தணிக்கும். அதே நீங்க வடக்கெல்லாம் போனீங்கன்னா, அங்க வெண்ணெய் அதிகமா எடுத்துப்பாங்க. ஏன்னா, அது உடம்புக்கு சூடு குடுக்கும். அப்ப அங்க வெண்ணெய் வந்து எடுத்துக்கிறதுங்கிறது, இந்த பிரெட்டு அந்த மாரி உணவெல்லாம் காலையில சாப்பிடுவாங்க. அப்பதான் குளிர தாங்க முடியும். அதனால அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாரி இந்த உணவ சாப்பிடுறது நல்லது. அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி. இப்ப இந்த உணவு முறையில நம்ம இன்னும் என்ன பார்த்திருக்கோம்? சாத்வீக உணவு, அதுக்கப்புறம் ரஜோ உணவு, அப்புறம் தாமச உணவு அப்படின்ட்டு பார்த்திருக்கோம். சாத்வீக உணவு அப்படிங்கிறது என்ன? ரொம்ப உணர்ச்சிய தூண்டாம, நம்ம உடம்புக்கு அது வந்து என்ன மாரி ஆற்றல் குடுக்குதோ, அதுக்கேத்த மாரி. நல்ல புரோட்டீன்ஸு, புரத சத்து, அப்புறம் கார்போஹைட்ரேட் அந்த மாரி இதெல்லாம் ரசாயனங்கள் என்னெல்லாம் குடுக்கணுமோ, அதுக்கேத்த மாரி சாத்வீக உணவு சாப்பிடுறது. கீரை வகைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சாத்வீக உணவு. அரிசி சாதம் இதெல்லாம் வந்து சாத்வீக உணவு. அப்ப அந்த மாரி உணவ சாப்பிடுறதுங்கிறது சாத்வீக உணவு. ரஜோ உணவு. அது வந்து கொஞ்சம். அதுல வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் நெறைய சேப்பாங்க. கிராம்பு, லவங்கப்பட்டை அதெல்லாம் சேர்த்து, அந்த காலத்துல போருக்கெல்லாம் போறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் உடம்பு நல்லா உழைக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆற்றல் தேவை. அப்ப எந்த மாரி உழைப்பு இருக்கோ, அதுக்கேத்த மாரி நம்ப உணவு இருக்கிறது சாப்பிடுறது ரஜோ. அது வந்து நல்ல ஆற்றல குடுக்கும். ஒரு வேகத்த குடுக்கும். கொஞ்சம் காரமா சாப்பிடுறது, அந்த மாரி இது. அப்ப அப்படி சாப்பிடுறதுல வந்து அது ரஜோ உ உணவு. அப்புறம் தாமச உணவு. தாமச உணவு தான் இந்த பொங்கல்லாம். காலையில சாப்பிட்டோம்னா, பொங்கல் அதெல்லாம் வந்து நல்ல மந்தத்த குடுக்கும். அப்ப அந்த மாரி உணவெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா, நம்பளுக்கு ஆக்டிவிட்டீஸ் நெறைய வந்து குறைஞ்சு போயிடும். மூளை வேலை செய்யாது, மந்தமா இருக்கும், தூக்கமா வந்துட்டுருக்கும், உழைக்கிறதே வந்து சோம்பேறித்தனமா இருக்கும். அந்த மாரி உணவு தான் தாமச உணவு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனால தான் உணவு வகையில இந்த மாதிரியும் அவங்க பிரிச்சாங்க. இப்ப ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்றாரு. ஒப்பற்ற உயர்வான கருத்தவத்தை உணர்ந்தவர்கள் உணவு மிகு சத்துடைத்தாய் எப்பொழுதும் புதியனவாய் கொள்ளல் நன்று. அப்போ யாரெல்லாம் தவம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் பழைய உணவு உண்ணவே வேண்டாம். அப்பப்போ சமைச்ச உணவ நீங்க சாப்பிடுங்க. ஈதன்றி நீர்ப்பண்டம் தள்ளல் வேண்டும். ரொம்ப நீர் சத்து இருக்கிற அத வந்து சாப்பிடறதுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றார். அது கூட அவங்கவங்க உடம்பு வாகுக்கு ஏத்த மாரி இத நீங்க வந்து சாப்பிடுறது அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாரி நல்லது. இப்ப வெயில் காலம் அப்படிங்கும்பொழுது
நல்ல நெறைய வந்து நீர் பழங்கள், அந்த மாரி இருக்கிறது வாட்டர் மெலான் அந்த மாரி இதெல்லாம் சாப்பிடுறது நல்லது. நீர் சத்து தேவை. வேத்து கொட்டும் அந்த மாரி இருக்கிறதுக்கு தேவை. அப்ப அந்த மாரி இதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, "இப்புவியில் கோடான கோடி ஜீவ இயக்க நிலை ஞாபகமாய் பொது நோக்கோடு அப்போதைக்கப்போது ஆற்ற உள்ள அறநெறியும் கடமை செய்து அன்பாய் வாழுவோம்." அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் இந்த மாரி வேண்டாத உணவுகள் நம்பளுக்கு வந்து அத வந்து தள்ளணும்னாக்கா, இந்த மாரி பயிற்சிகள்லாம் எடுத்துக்கும்பொழுது, தானே வந்து சாப்பிடுற அளவு குறையும். அப்படின்ட்டு அளவு முறை பத்தியும் ஒரு பாட்டுல சொல்றாரு. பழக்கத்தில் மனித இனம் இக்காலத்தில் பல தடவை உணவு கொள்ள காண்கின்றோம். இப்பழக்கமே ஆன்மீக நிலையில் வாழும் பண்பு உயர மாறிப் போகும். சாதாரணமா இப்ப வந்து நெறைய தானே சாப்பிடுற பழக்கம் இருக்கு. நடுவுல நொறுக்கு தீனி சாப்பிடுறது. அப்புறம் காஃபி, டீ குடிச்சோம்னா, அதோட வந்து ஒரு பஜ்ஜி, ஒரு போண்டா, இல்லன்னா மிக்ஸ்சர், இல்ல வந்து அந்த மாரி சாப்பிடுறதுங்கிற பழக்கம்லாம் இருக்கு. அப்ப சாப்பிடுற அது வந்து அதிகமா போயிடுது. அப்போ நடுவுல இந்த மாரி வந்து காஃபியோட ஒரு 2 பிஸ்கட் சாப்பிடுறோம் அப்டின்னா, முதல்ல சாப்பிடுற உணவ குறைச்சுக்கணும். அதுவும் பண்ண மாட்டோம். நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுடுறோம். அப்புறம் காஃபியோட, டீயோட என்ன குடுக்குறாங்களோ அதையும் சாப்பிடுறோம். அப்ப அதிக சாப்பாடு போயிட்டே இருக்கு உள்ள. அளவு முறை மீறி போறது. அப்ப என்ன சொல்றார்? ஆனா ஆன்மீக நிலையில வாழறவங்களுக்கு, அது தானாவே பயிற்சிகள்னால மாறி போகும். உணவு கொள்ளும் பழக்கம் அது வயதிற்கு ஏற்றவாறு பலவாறு அமைந்திடினும் ஊன் சுருங்கும். அப்ப அந்த அளவு குறையும். அப்படின்ட்டு சொல்றார். பழக்கத்தில் அளவு முறை மீறிடாமல் பலமூட்டும் எளிய ஊன் வகையே போதும். அப்படின்ட்டு சொல்றார். அப்போ நல்ல நியூட்ரிஷியஸா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அவங்கவங்க உடம்பு வாகுக்கு ஏத்த மாரி, என்ன மாரி சாப்பாடு தேவையோ, அத வந்து சாப்பிடுறது நல்லது. இப்ப வந்து நம்ம மொள கட்டினது வந்து நல்லதுன்னு சொல்றோம். ஆனா சில பேருக்கு அது ஒத்துக்காது. பச்சையா சாப்பிடும்போதே அவங்களுக்கு வாமிட்டிங் வரும். அப்போ அவங்களுக்கு அது ஒத்துக்கல. அப்ப அந்த முள கட்டினத கூட லேசா அத கொஞ்சம் வேக வச்சோ, ஆவியில வேக வச்சு அந்த மாரி குடுத்தா, அதுக்கேத்த எனர்ஜி எப்படி கிடைக்குதோ அந்த மாரி சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் அதுதான் வந்து பொருந்தும் அப்படிங்கிறதும் இல்ல. அதனால தான் வெப்பத்தட்ப நிலைக்கு ஏத்தவாறு, அந்தந்த நாட்டுக்கு ஏத்தவாறு, அவங்கவங்களுக்கு எது ஒத்து போகுதோ அதுக்கேத்த மாரி நம்ப வந்து சாப்பிடணும். அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, இந்த சாப்பாட்டிலேயே சமைக்கிறதிலேயே நேரம் போக வேண்டாம். பொதுவா 200 பேருக்கு சமைக்கிறது அந்த திட்டம் வர வேண்டும். அன்னன்னைக்கு ஒரு மெனு குடுத்து, என்னென்ன சாப்பிடணும்னு குடுத்து, அப்புறம் எல்லாருக்கும் சமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி, ரொட்டேஷன்ல அந்த மாரி வந்து சமைக்கக்கூடிய அந்த பொறுப்பும் அவங்களுக்கு வரணும். அப்படின்னு சமையல் திட்டம் கூட குடுத்துருக்கு. சரி. இப்போ நம்ம சாப்பிடுறது இந்த மாரி சாப்பிடணும் அப்படின்லாம் குடுத்துருக்காரு. பால் சாப்பிடலாம், காஃபி, டீ தேவையில்லை அப்படின்னு. ஆனா சில சமயம் அந்த பழக்கம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவ குறைக்கக்கூடிய தன்மை மகரிஷியோட பயிற்சிகள்னால மாறுது. 5 தரம், 6 தரம் காஃபி குடிக்கிறது போயி, அத 3 தரம் குடிக்கிறோம். அப்புறம் இன்னும் குறையுது. வேணும்னா விடவும் விடலாம். தப்பு கிடையாது. இருந்தாலும், அது நம்மளுக்கு இப்ப பெரியவங்களா இருந்தா அந்த பழக்கம் முடியல. அப்போ அளவை குறைப்பது நல்லது. அப்படின்ட்டு சொல்றது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க குறைக்க, இந்த பயிற்சிகள் செய்ய செய்ய தானாவே அதெல்லாம் விட்டு போகும். அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம எல்லாருமே பழக்கத்துல பார்த்துட்டு வரோம். மனவளக்கலை அன்பர்களுக்கு இதுல நல்ல பிராக்டிகலா நம்ப பார்க்கணும். அதனால இந்த மாதிரி அளவு, முறை இது வந்து நம்மளுக்கு வந்து மகரிஷிங்க குடுத்த பயிற்சி முறைகள்ல தானாவே வர ஆரம்பிக்கும். அதுவும் வீட்ல இருக்கிறது கூட இல்ல. திருமணங்களுக்கு அந்த மாரி பொது இடத்துல போய் சாப்பிட போகும்பொழுது, இந்த அளவு முறை நமக்கு வரணும். அப்புறம் இன்னும் என்ன ஆகுதுன்னா, இந்த பயிற்சிகள்லாம் செய்ய செய்ய ஒரு இடத்துல போய் சாப்பிடும்பொழுது, இந்த சாப்பாடுல பார்த்த உடனேயே நமக்கு, ஐயோ! இந்த உணவு வேண்டாம். இது சாப்பிடுவோம். அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட அந்த இன்ட்யூஷன்னு சொல்லுவாங்க. உள் உணர்வு. அது கூட நமக்கு கிடைக்கும். சரி. இப்ப என்ன மாரி சாப்பிடணும் அப்படின்னு அந்த உணவு விவரத்த குடுக்குறார். நம்ம குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். ஆனா குவாலிட்டி ஆஃப் ஈட்டிங்க்கு இப்ப குடுக்கறது குறைஞ்சு போச்சு. அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் உணவே மருந்து அப்படின்னுட்டு நம்மளுக்கு அந்த வழிமுறைகள நெறைய குடுத்துட்டு வந்திருக்காங்க. வயிறு சரியில்லைன்னா என்ன மாரி உணவு சாப்பிடணும்?
அதுக்கப்புறம் ஜலதோஷம் பிடிச்சதுன்னா என்ன மாரி உணவு சாப்பிடணும்? ஜுரம் வர மாரி இருக்குன்னா என்ன மாரி உணவு சாப்பிடணும்? அப்படின்னு அந்தந்த ஊர்ல அவங்கவங்களுக்கு கிடைக்கிற அந்த தானியங்கள், அந்த வளர்ச்சிக்கு ஏத்த மாரி அத விதைத்துக் கொண்டு என்ன மாரி வந்து கஷாயம் பண்ணி குடிக்கிறது, அதெல்லாம் வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை நாம வந்து குறைத்துக் கொள்வது, அடியோடு போக்கிக் கொள்வதற்கு வேண்டிய உணவு பழக்கத்தை குடுத்திருக்காங்க. ஆனா, போக போக இந்த அலோபதி மருந்து இதெல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே, அப்புறம் காலம் வேகமா ஓடுறது, வாழ்க்கை வேகமா ஓடுற வேகத்துல, நம்ப இத வந்து கடைப்பிடிக்கிறத உட்டுட்டோம். நமக்கு பிடித்ததை செய்கிறோம். எது சரியோ அத செய்யறது போச்சு. அதனால என்ன ஆகுது? இன்னும் பிரச்சனைகள் தான் அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ இந்த உணவே மருந்துங்கிறது போயிடுச்சு. நமக்கு எது பிடிக்குதோ அத சாப்பிடுறதுனால, அதுவும் உடம்பு வந்து சாப்பிட ஆரம்பிச்சுடுச்சு. உடம்புக்கு வேண்டிய தேவையான உணவை சாப்பிடுவதுங்கிறது போயி, உணவு உடம்ப சாப்பிட ஆரம்பிச்சுருச்சு இப்போ. அதனால பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அதனால தான் மகரிஷி என்ன சொல்றார், உணவை என்ன மாதிரி சாப்பிடணுங்கிறதுக்கு ஒரு முறைய குடுக்குறார். அதுதான் காயகல்ப முறை. அதுல சாப்பிடறதுக்கு முன்னாடி 10 முறை அஸ்வினி முதிரை செய்து ஒரு ஓஜஸ் மூச்சு போட்டு, இந்த உணவு தான் எனக்கு 7 தாதுக்களாக மாறுகிறது. ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம், ஸ்ரோனிதம் அது மாறுது. அப்படிங்கிறதுனால இந்த உணவு அதுக்கப்புறம் இல்ல. இப்போ பாரதியார் வந்து தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்னு ஒரு வேகத்தோட சொன்னார். ஆனா மகரிஷி என்ன சொன்னார்? உணவிலே ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு, உழைப்பால் பதிலை உலகுக்கு தந்திடுன்னு அந்த அமைதி நிலையில வேற ஒரு பார்வை பார்த்து நமக்கு குடுக்குறார். அவருக்கு அந்த காலத்துல பசியோட அந்த தன்மை தெரிஞ்சதுனால, எல்லாரும் எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு உலக அளவ அவர் வந்து பாரதியார் சொன்னார். யாருக்குமே அடிப்படை தேவையான இந்த பசி, உணவு இல்லாம இருக்கக்கூடாதுன்னு. ஆனா மகரிஷி என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே உலகளாவ மனதை விரித்துக் கொண்டு, ஒரு பிடி உணவு கிடைப்பதற்கு உலகத்துல இருக்கிற மக்கள் அனைவரோட உழைப்பு இதுல இருக்குங்கிற அந்த ஒரு விளக்கத்தை இன்னும் குடுக்குறார். அப்படி குடுக்கும்பொழுது நமக்கு அதிகமா இருந்தா இன்னொருத்தருக்கு குடுக்க தான் தோணும். அப்ப அந்த மாரி வெவ்வேறு விதமாக இந்த உணவை பற்றிய விளக்கங்களை மகரிஷி நமக்கு குடுக்குறாங்க. ஒண்ணு உணவுங்கிறது முக்கியம். அடிப்படை தேவை. அதுக்கப்புறம் என்ன மாரி உணவு சாப்பிடணும். அங்கங்க இருக்கிற நாட்ல இருக்கிறவங்க அந்தந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏத்த மாரி உணவு முறையை மாற்றிக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் அந்த உணவு அளவோடு, முறையோடு சாப்பிடுவதற்கு வேண்டிய பயிற்சி முறைகள குடுத்திருக்காரு. அதோட மட்டும் இல்ல, இந்த உணவு நமக்கு கிடைப்பதற்கு எத்தனையோ பேரோட உழைப்பு இருக்கு. அத்தன பேரையும் நம்ம வாழ்த்தணும் அப்படின்னு ஒரு பரந்த நோக்கத்தோட நம்மகிட்ட அதிகமா இருந்ததுன்னா, இன்னொருத்தருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த தன்மையும் நமக்கு குடுக்குறாரு. அப்போ இந்த உணவுங்கிறதுல எத்தன விஷயங்கள் இருக்கு பாருங்க. எல்லாரும் சொல்லியிருக்காங்க, "பசித்து புசி" அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொருத்தருக்கு சாப்பிட்டுட்டு நீங்க வந்து உணவ நீங்க குடுங்க. பசியோட ஒருத்தர் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு குடுக்காம நீங்க சாப்பிடாதங்க. அப்படின்னு வந்து ஐயமிட்டு உண். அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மகரிஷி இன்னும் இந்த காலத்துல ஃபாஸ்ட் ஃபுட்ட சாப்பிட்டு எல்லாரும் உடம்ப கெடுத்துக்கிறாங்க. அந்த பாரம்பரிய உணவு முறையெல்லாம் விட்டு போச்சுங்கிறதுனால தான், காயகல்பம் இந்த மாதிரி நமக்கு வெவ்வேறு விதமான பயிற்சிகளை குடுத்து, ஒரு விழிப்புணர்வை குடுத்து, உணவு பற்றிய முக்கியத்துவத்தை சொல்லி, அதுக்கப்புறம் என்ன மாரி உணவு சாப்பிடணும், எப்படி அதை முறையோடும், அளவோடும் சாப்பிடணுங்கிற வழிமுறைகளையும் நமக்கு மகரிஷி அழகா குடுத்திருக்காங்க. அதனால ஒரு பட்டியலிட்டு காலையில என்ன சாப்பிடணும், மதியம் என்ன சாப்பிடணும், அதுக்கப்புறம் மாலையில என்ன சாப்பிடணும். அல்லது இரவுன்னு போடல. மாலைன்னு குடுத்திருக்காரு. அதனால நம்மளும் இந்த பழக்கத்தை கொண்டு வருவோம். ஆனா அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாரி அவங்க அவங்க உடம்புக்கு ஏத்த மாரி எது உங்களுக்கு பொருந்துகிறதோ, அந்த உணவை இந்த டைம் டேபிளுக்குள்ள அது வருதுன்னா, அத நம்ம கடைப்பிடிக்கலாம். வாழ்க வளமுடன். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு. இந்த பாசம் பற்று இதனால தான் இந்த உணவுல வந்து அந்த பாசம் பற்றுங்கிற அந்த ஒரு வேண்டாத குணம் இருக்கிறதுனால தான், பொருளாதார பிரச்சனைகளும் நெறைய வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. அதனால அதையும் நம்ப பாசம் பற்றுங்கிறது இல்லாம அன்புங்கிற அந்த நோக்கத்தோட வரும்பொழுது, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் தன்மையும் வரும். எவ்வளவு கருத்துக்கள சொல்லியிருப்பாங்க பாருங்க.
பற்றுக்கும் பாசத்திற்கும் உறவே மூலதனம் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அது எல்லாத்துலயும் அந்த பற்று, பாசம் மூக்க நுழைக்குது அது. அடிப்படை தேவைகள்ல பார்த்தோம்னா, சாப்பாடு, இருக்க இடம், உடுக்க உடை எல்லாத்துலயும் அது வருது. அப்போ அந்த மாரி வேண்டாத குணங்களையும் போக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுக்கு அகத்தாய்வு பயிற்சியும் குடுத்திருக்காரு. உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள் குடுத்து, நாம் வாழ்க்கையில் நாம் மேலும் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கும், நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கும் மகரிஷி எல்லா விதமான கருத்துக்களையும் நமக்கு குடுத்துட்டு வரார். அனைவருக்கும் நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன்.